அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இறால் பிரியாணி, வறுத்த இறால் பிரியாணி. வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். ஷார்ட் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. வாங்க இப்போ ஃபுல் வீடியோவை லென்த்தாக பார்த்துலாம். சின்ன இறால் பெரிய இறால் நான் கலந்து எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா ஒரு 4 போல் எடுத்துக்கிட்டேன். 3 கை அளவுக்கு தான் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு 4 போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு குக்கர் 5 லிட்டர் குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு குக்கர் மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நம்ம குக்கர் எடுத்துருக்குறோம். அதில் நம்ம 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெங்காயத்தை 3 கை சொன்னேன் இல்லையா, உங்கள் கையால் 3 கை அளவு எடுத்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயம் அது நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி நல்லா பொன்னிறமாக மாறி வரணும். அதை விட இன்னும் கொஞ்சம் சேஞ்சான கலராக இருந்தாலும் ஓகே தான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவைப்படுமா, பிரியாணிக்கு தேவைப்படுற எண்ணெய் நீங்கள் எவ்வளோ ஆயில் போடுவீங்களோ போட்டுக்கோங்க. நெய் கூட நீங்கள் இந்த நேரத்தில் போட்டுக்கலாம். நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லிக்கீரை கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலரி கொண்டு வந்துடுங்க. இப்படி பொன்னிறம் ஆகி இதை கலந்து வந்துட்டு இருக்கட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ்வியூஸ்க்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கி கொண்டு வந்தாச்சு. நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. காரமான தூளாக இருந்தால் பார்த்து சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலரி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்துருங்க. இப்படி கலந்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு சீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 20 கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலா போதும். வேறு ரொம்ப பிரியாணி மசாலா தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு படி அரிசி எடுக்கிறீங்கன்னாலும் எந்த பிரியாணியாக இருந்தாலும் ஒரு 20 கிராம் எடுத்தாலே ஓகே தான். அதை போட்டு நம்ம தயிர் கொஞ்சமாக நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். வேணுமா தான் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இறால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பெரிய இறால் சின்ன இறால் கொஞ்சம் இறாலை தான் நான் இதில் சேர்த்து கலரி விட்றேன். ஏன்னா நம்ம வறுத்து போடணும், அதுக்காக பாதி இறால் நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் இறால் வந்து கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். ஆனால் தேங்காய் பால், அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இறால் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டுங்கிறதுலாம் இல்லை. டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு 2 அளவு சேர்த்துட்டு அரிசியும் போட்டுட்டு, அரிசியை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது புழுங்கல் அரிசி தான் செய்கிறோம். அதனால் 10 நிமிஷம் போல் நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கும் போதே நம்ம அரிசியை ஊற வச்சுனா அளந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இறால் எடுத்து வச்சுலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு, நம்ம அரிசி போட்டு குக்கரை மூடியாச்சு. விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்து இறாலை வறுத்து கொண்டு வந்துடணும். அந்த ஒரு விசில் வந்தால் போதும். அதுக்கிடையில நம்ம இறாலை தோசைக்கல்ல போட்டு இது மாதிரி வறுத்துடுத்துங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துடுங்க. கொஞ்சம் சதசதன்னு வறுக்காதீங்க, டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா தோசைக்கல்ல போட்டிங்கன்னா ஆயிலும் கம்மியாக போகும். நமக்கு வறுக்கிறதும் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். நல்லா இதை போல் நல்லா வறுத்து எடுத்துட்டு, நம்ம ஏற்கனவே குக்கர் விசில் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அப்புறம் ஆவியை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடணும். எப்போதும் நம்ம குக்கர் இந்த மாதிரி தேங்காய் பால் சோறு, பிரியாணி, இந்த இறால் பிரியாணி குக்கரில் வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு விசில் வச்சாலே போதும். அமர்த்தி ஒரு 10 நிமிஷம் கழிச்ச பிறகு நீங்கள் ஆவி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் மேலே தான் தேங்காய் பால் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கலரி ஆகணும். அப்போ தான் எல்லா சோறும் ஒன்றா சேர்ந்து வரும். அதனால் இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெரிய பாத்திரத்தில் இன்றைக்கி மாற்றிட்டு, எப்போதுமே நீங்கள் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நெய்யை அதில் ஊற்றிடுங்க. மாற்றும் போதே இடையில நெய்யை ஊற்றிக்கிங்க. ரம்பலை இது மாதிரி மல்லி இலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இடையில நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த இறாலையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் இறால் வறுத்த இறால் பிரியாணி கிடைக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.